ப்ரொட்டஸ்ட் பண்ணும்பொழுது அசம்பிளியில் வந்து பாட்டு பாடுவாங்க, இன்னும் போனால் டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு சட்டசபை நடக்கிறது. சட்டசபையில் வந்து பாட்டு பாடுறாங்க, வணக்கங்கள் வந்து வேறு முறையில் வந்து வணக்கங்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இது வந்து நம்முடைய எதிர்கால தலைமுறையினருக்கு என்ன மாதிரி ஒரு எதிர்காலத்தை தரக்கூடிய சூழல் வந்து ஏற்பட்டிருக்கிறதுன்னு இங்க எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ஆனால் என்றுமே திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய கழக தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள், நம்முடைய இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்றுமே நம்மோடு ஒன்றிணைந்து மீண்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வரும். அதே போல் இன்றைக்கு நம் போராளி அழிவதில்லை என்ற வகையில் ஒவ்வொரு திட்டங்களும் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் தமிழர்கள் சுதந்திரமா வந்து நம்மளால இருக்க முடியுது அப்படின்னா அந்த இடத்துல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்காரு அப்படின்றதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய உண்மை. இன்று நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க அனைவரும் வரவேற்று வாய்ப்பினை அளித்தமைக்காக நன்றி தெரிவித்து, நாடி நரம்புகளில் ஊறி ஓடிடும் உதிரம் கொப்பளிக்க ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தன்னுடைய பேனா முனையிலேயும் பேச்சாற்றலிலேயும் விழிப்புறச் செய்து தமிழகத்தின் 50 ஆண்டு கால தலைப்புச் செய்தியாக தமிழ் கூறும் நல்லுலகின் தலைவனாக என்னாலும் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் மங்கா புகழோடு வாழும் ஒரு தலைவன் ஒன்றிய துணைக்கண்டத்திலே இருக்கிறார் என்றால் அது ஒப்பாரும் மிக்காரும் இல்லா கலைஞர் தவிர வேறு யார் ஒருவரும் இருக்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே அந்த கலைஞருக்கு அதிகாரத்திலே இருக்கும்போது ஒன்றி விழா இல்லை, அதிகாரத்திலே இல்லை. ஆனால் கடந்த ஆண்டு இதே போன்று 10 நிகழ்வுகளை கலைஞர் நினைவு நாளிலே நடத்தி காட்டினோம். இந்த ஆண்டும் 10 நிகழ்வுகளை நடத்துகிறோம். அதில் 5வது நிகழ்வாக இந்த நிகழ்வு. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அன்பு தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களே, கூட்டமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்த அற்புதமான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி கிருஷ்ணகுமார் அவர்களே, உதவியை கேட்காமல் இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்துவதில் உள்ளபடியே மாவட்ட செயலாளர் என்ற வகையில் என்னுடைய பாராட்டுதலையும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் இந்த நேரத்தில் தெரிவித்துள்ளேன். இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால்